ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உடுமலைஃபுட்பாயிண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பீங்க. அவங்களுக்காக சைவ ஈரல் வறுவல் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஆட்டு ஈரல் வறுவல் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க, சூப்பரா இருக்கும். அதே டேஸ்ட்ல சைவ ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முடியாது சைவ ஈரல் வறுவல் பண்றதுக்கு ஒரு 100 கிராம் பாசி பயிர் எடுத்து நைட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டேங்க. அதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கெட்டியா இருக்கிறதுனால வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலக்கலாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இட்லி குக்கர்ல தான் வேக வைக்க போறோம். இப்போ இந்த பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவை இதுல ஊத்திக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் ஃபுல்லா ஊத்தியாச்சுங்க. அடுத்து இன்னொரு பிளேட்லயும் ஊத்திட்டு இதை உள்ள வச்சு லாக் பண்ணி ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஈரலோட சைஸ்லயே நம்ம நறுக்கியாச்சுங்க. பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. 2 பட்டைத்துண்டு, கொஞ்சமா சோம்பு. பொரிஞ்சதுக்கு அப்புறமா 100 கிராம் வெங்காயங்க. வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் தக்காளி. வதக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ காரத்துக்கு மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமா தண்ணியை பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச துண்டுகளை இதுல சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது மசாலா ஃபுல்லா இறங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சுங்க. திறந்து பார்த்தா ஒரு செம்மையான சைவ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா மல்லித்தலை போட்டு நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.